ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு, நீதிமான்கள் துன்பப்படுவது ஏன்? Why should the righteous suffer? நீதிமான்கள் ஏன் துன்பப்படணும்? நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படணும்? அல்லது தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஏன் துன்பப்படணும்? பிரியமானவர்களே, துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள், கெட்டவங்க அழிவாங்க, நீதிமான்கள் பிழைப்பார்கள், செழிப்பார்கள் என்ற கருத்து நம்மத்திலே இருக்கிறது. வேதத்தில் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தில், முதல் சங்கீதத்தில் 6வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்போ பொதுவாக நம்ம சொல்லும்போது துன்மார்க்கன் கெட்டவன் அழிஞ்சு போவான், நல்லவன் நல்லா இருப்பான், செழிப்பான், பிழைப்பான் என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கிற நிலைமையில், இந்த நல்லவர்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பக்தி உள்ளவர்கள், நீதிமான்கள், அவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? இதற்கு நாம் பரிசுத்த பைபிளிலிருந்து, வேதத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நீதிமான், தேவபக்தி உள்ளவன், அல்லது நம்முடைய வேதத்தின்படி, கிறிஸ்துவ மார்க்கத்தின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையை வைத்து, விசுவாசம் வைத்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசியாக, பக்தியாக, நீதியாக, பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏன் துன்பம் இந்த உலகத்தில் வருகிறது? அது வருகிற துன்பம் வருகிறத பார்க்குறோம். நீதிமான்களாக இருக்கிற, பக்திமான்களாக இருக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே துன்பம் வருகிறது. ஏன் துன்பப்பட வேண்டும் என்ற கேள்வி அவ்வப்பொழுது நம்முடைய இருதயத்தில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கேள்விக்கு நாம் பைபிளில் இருந்து இதற்கு நாம் விடையை காண்போம். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இன்னும் மலரும், இன்னும் முன்னேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 12வது வசனம் திட்டவட்டமாக இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசமாக இருந்து பக்தியாக வாழ விரும்புகிறவர்களுக்கு நிச்சயமாக துன்பம் வருகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஏன் நீதிமான் துன்பப்படணும், ஏன் நல்லவன் கஷ்டப்படணும் என்ற கேள்வி நமக்கு எழும்புகிறபடினாலே, அப்போ நீதிமானாக இருந்து என்ன பிரயோஜனம்? கஷ்டப்பட்டுதான் நான் நீதிமானாக இருக்கணும், அப்போ கெட்டவனாகவே இருந்துடலாமே என்றெல்லாம் கேள்விகள் வரும் பொழுது, இதற்கு தீர்க்கமாக நாம் வேதத்திலிருந்து விடையை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பக்தி விருத்திக்கு, நம்முடைய பக்தி வாழ்க்கைக்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இது மிகவும் இந்த ஆராய்ச்சி தேவையாக இருக்கிறது. ஆகவே நாம் பார்க்கலாம். பாருங்க, முதலாவதாக, ஏன் ஒரு நீதிமானுக்கு, பக்தி உள்ளவனுக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால், ஒரு பக்திமானுடைய, ஒரு நீதிமானுடைய எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், ஒரு விரோதி, ஒரு சத்துரு ஒருத்தன் இருக்கிறான். அவன் யாரு? அவன் தான் சாத்தான், பிசாசு. பிசாசு என்கிறவன் நீதிமானாக இருக்க விரும்புவது இல்லை. நீதிமான் ஒருத்தர் நீதிமானாக இருக்கக்கூடாது, எல்லாம் கெட்டவங்களாகணும் என்று தான் பிசாசு விரும்புகிறான். ஆகவே நீதிமானுக்கு பிசாசு துன்பத்தை கொடுக்கிறான், உபத்திரவத்தை கொடுக்கிறான். சரி, ஏன் உபத்திரவத்தை கொடுக்குறான் பிசாசு நீதிமானுக்கு என்று கேட்டால், அதாவது நீதிமான் தேவனோடு, கர்த்தரோடு இணைந்து இருக்கக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகி போயிடணும். அவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீதிமான் சந்தோஷமாக அப்படியே கர்த்தரோடு இணைந்து இருக்கிறான். அதனால் கர்த்தரை விட்டு அவனை விலக்கணும், இதுதான் பிசாசினுடைய நோக்கம். அதனால் துன்பத்தை கொடுக்குறான். இதற்கு ஆதாரமாக நாம் யோபு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது, யோபு ஒரு நல்ல நீதிமானாக இருந்தான். ஒரு சமயம் பிசாசு, சாத்தான் என்கிற பிசாசு தேவ சமூகத்தில் இருந்த பொழுது, அவன் தேவனோடு, கர்த்தரோடு அவன் ஒரு
விவாதத்தில் இருக்கும் பொழுது அவன் சொன்னான், யோபுவை நீர் ஆசீர்வதிக்கிறதுனாலே அவன் உண்மையில பக்தி பாராட்டுகிறான், உம்மோடு இணைந்திருக்கிறான். அவனுக்கு துன்பம் வந்தால் உம்மை திட்டிட்டு போயிடுவான், உம்மை விட்டு விலகி போயிடுவான் என்று சவால் விட்டான். கர்த்தருக்கே சவால் விட்டான் பிசாசு. ஸோ அதனால் யோபுக்கு துன்பத்தை கொடுக்க தேவன் அனுமதித்தார். சரி, அந்த காரியத்தை குறித்து நான் பார்க்கும்போது யோபு முதல் அதிகாரத்தில் 11-12 நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கும் இந்த சாத்தானுக்கும் இடையில் இருந்த அந்த ஒரு விவாதத்தை நாம் பார்க்கிறோம். யோபு 1:11-12 ஆனாலும் உம் கையை நீட்டி அவனுக்கு யோபுவுக்கு உண்டான யாவையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு நேரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாவன் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். புறப்பட்டு போய் என்ன பண்ணான்? அங்கே யோபுவை வாதிக்க, யோபினுடைய எல்லா சொத்தையும் பிள்ளைகளையும் பறிக்க ஆரம்பித்தான். அவனை ஓட்டாண்டியாக்கி விட்டான். இப்படியாக துன்பத்தை பிசாசு சாத்தான் யோபுக்கு கொடுத்தான். காரணம், யோபு தேவனை தூஷிக்கணும், தேவனை விட்டு விலகணும். இந்த காரணத்தினால அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு பல நேரங்களிலே நாம் பக்தியாக இருக்கிறோமே, நீதியாக இருக்கிறோமே, நம் கர்த்தரை விட்டு நாம் விலகிடணும் என்று துன்பத்தை கொடுப்போம். கர்த்தரை நாம் திட்டி தூஷித்து கர்த்தருக்கு விசுவாசியாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவரை விட்டு நாம் விலகணும். இதற்காக பிசாசு துன்பத்தை கொடுப்பான். ஆச்சா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீதிமானை முற்றிலுமாக அழிக்கணும். நீதிமான் இருக்கக்கூடாது, அவனை அழிச்சு போடணும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். அதனால பிசாசு துன்பத்தை கொடுப்பான். பிசாசு துன்பத்தை கொடுக்குறான். அதை குறித்து நான் வாசிக்கும் போது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கி போட்டலாமோ, யார் அழிக்கலாமோன்னு உங்கள் எதிராளி, உங்கள் சத்துருவாகிய பிசாசு சாத்தான் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்கள கவுக்கிறதுக்கு வழியை பார்த்துட்டு, அதனால நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பேதுரு அந்த வசனத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். அப்போது பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்கள எப்படியாவது உங்களை முற்றிலுமாக அழிக்கணும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, முற்றிலுமாக இவங்களை அழித்து போடணும் என்று பார்க்குறான். இது ஒன்று. பிசாசு நீதிமானுக்கு துன்பத்தை கொடுக்கிறான். இந்த 2 காரணங்களுக்காக முக்கியமாக. ரெண்டாவது, ஏன் நீதிமானுக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நீதிமானுக்கு சில துன்பங்களை அனுமதிக்கிறார். சில துன்பங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் என்று கேட்டால், விசுவாசிகளாகிய நம்முடைய விசுவாசம் சுத்திகரிக்கப்படணும். விசுவாசத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அது உறுதியாக இருக்கணும். எப்படி உறுதியாக இருக்கணும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பொன் இருக்கிறது. பொன் நெருப்பில் போட்டு அதை சுத்திகரிக்கிறார்கள். அதனுடைய களிம்பு எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி சுத்த பொண்ணாக நெருப்பில் போட்டு தான் எடுக்கிறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் சோதனைகளில் அகப்படும் பொழுது, நாம் அந்த விசுவாசத்தில் கர்த்தர் மேலே சோதனைக்கு மத்தியில் உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம். இன்னும் ஒரு பிரச்சனை வரும்போது இன்னும் கர்த்தரை நெருங்குறோம். இந்த பிரச்சனை வரும்போது இன்னும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். இன்னும் கர்த்தரை விசுவாசித்து அந்த துன்பங்களிலிருந்து நாம் வெற்றி பெறுகிறோம். ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு தேவை வரும்பொழுது கர்த்தர் மேலே நம்முடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இன்னும் பலமாகிறது. அதனால கர்த்தர் மேலே இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்தி விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நமக்கு வருகிற துன்பங்களை நாம் ஜெயிக்கிறோம். அப்போது அந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தை நாம் பயன்படுத்தி அதை இன்னும் வலிமையாக்கி அதன் மூலமாக ஜெயத்தை பெறுகிறோம். ஆகவே கர்த்தர் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக துன்பத்தை அனுமதிக்கிறார். அதாவது ஒரு பெரிய போதகர் ஒரு முறை சொன்னார், அதாவது பாருங்கள், நமக்கு 100 ரூபாய் வேணும்னா 90 ரூபாய் தான் நம்மக்கிட்ட இருக்கணும். நமக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லும்போது
90 தான், 90 rupees தான் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா அந்த 10 rupees நம்ம விசுவாசத்தினாலே ஜெபித்து கர்த்தரிடத்தில் பெறணும். நம்மளுடைய விசுவாசத்தினாலே அதை பெறணும். தானா 100 ரூபாய் வந்தால் நம்ம அந்த விசுவாசத்தை பயன்படுத்த மாட்டோம். அதனால் அந்த போதகர் சொன்னார், நமக்கு 100 ரூபாய் தேவை என்று சொன்னால், கர்த்தருக்கு தெரியும் 100 ரூபாய் அவனுக்கு தேவை. நிறைய நேரங்களில் 90 ரூபாய் தான் கொடுப்பார், 90 rupees தான் கொடுப்பார். அந்த 10 ரூபாயை நாம் ஜெபித்து விசுவாசத்தினாலே அவரிடத்தில் நாம் பெறோம். அப்போ நம்ம விசுவாசம் பயன்படுத்தப்படுகிறது, விசுவாசம் அது சுத்தமாகிறது, நல்ல விசுவாசமாக வருகிறது. ஹல்லேலூயா. இதனால் கூட கர்த்தர் நமக்கு தேவைகளையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறார். அந்த துன்பத்தையும் தேவைகளையும் நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்கணும். கர்த்தர் அதுக்கு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது, எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய அன்பை நிரூபிக்க ஒரு தருணம் கொடுக்கிறார். ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, கஷ்டம் வந்தால் வந்துட்டு போட்டோம், துன்பம் வந்தால் ஆனால் என் கர்த்தரை நான் விட மாட்டேன், அவர் மேலே அன்பு கூறுவேன், அவர் சர்வத்தையும் படைத்தவர் என்று அவர் மேலே நம்முடைய அன்பு நிலைத்து இருக்கிறதா? இல்லை அவர் நல்லது செய்கிறப்பெல்லாம் அவர் மேலே அன்பாக இருந்து கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அன்பை விட்டு மாறி போகிறோமா? அப்போ நம்முடைய அன்பு என்ன அன்பு? அது மாய்மாலமான அன்பா, உண்மையான அன்பா? நம்முடைய உண்மையான அன்பை நிரூபிப்பதற்கு இந்த கஷ்டமோ துன்பமோ தேவையோ நமக்கு ஒரு தருணம் கொடுக்கிறது. கஷ்டத்தின் மத்தியிலும் வசை பாடுகிறார்கள் மற்றவர்கள், அப்போ அதன் மத்தியிலும் கூட நாம் கர்த்தர் மேலே அன்பாகவே இருப்போமானால் அதுதான் உண்மையான அன்பு. பாருங்க, இப்படிய விசுவாசத்தை சுத்திகரிப்பதற்காக நமக்கு கர்த்தர் துன்பத்தை கொடுக்கிறார் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 பேதுருல 1 அதிகாரத்தில் 6-7 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. பொன்னானது அக்கினியிலே சோதிக்கிற மாதிரி துன்பத்தின் மூலமாக உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டது, விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் ஜெயம் பெறும்பொழுது கடைசியில் புகழ்ச்சியும் கனமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே துன்பத்தை அனுமதிக்கிறார். இரண்டாவது, ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால், நம்முடைய அன்பை, கர்த்தர் மேல் இருக்கிற அன்பை நிரூபிக்க ஒரு தருணம் கிடைக்கிறது. கஷ்டங்கள் மத்தியிலே கூட நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன். பவுல் சொல்றார் பாருங்க, பவுல் ரோமர் 8 அதிகாரம் 36 வசனத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, ஏது வந்தாலும் நான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய மாட்டேன். வந்து போகட்டும், பரவாயில்ல, நான் கிறிஸ்துவின் மேலே அன்பாகவே இருப்பேன். 39வது வசனம், ரோமர் 8:39, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒன்று என் அசைக்காது கிறிஸ்து மேலே. ஆகவே எனக்கு அன்பான விசுவாசியே, எனக்கு அன்பான கிறிஸ்தவ சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் மேலே உன்னுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? நல்லது கிடைக்கும் போதெல்லாம், ஆசீர்வாதம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் மேலே அன்பு கூர்ந்து, கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே, ஒரு இருமல் வந்த உடனே, ஒரு கால்வலி தலைவலி வந்த உடனே, ஐயோ போச்சு, கிறிஸ்தனை மறந்தார், கிறிஸ்தனை ஆசீர்வதிக்கல, எனக்கு சுகம் கொடுக்கலன்னு சொல்லி அன்பை விட்டு விலகி போவாயா? அவ்வளோதானா உன்னுடைய அன்பு? பிரியமானவர்களே, உங்களுடைய அன்பை நிரூபிக்க கர்த்தர் தருணம் கொடுக்கிறார். அதற்காக ஒரு துன்பத்தை அனுமதித்து பார்க்கிறார். அந்த துன்பம் வரும்போது நீ, பிரியமானவர்களே, அந்த அன்பிலே நிலைத்திருங்க. அதான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். எவ்வளவோ கஷ்டத்தில் யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இப்படியாக தேவன் நமக்கு சில துன்பங்களை அனுமதிக்கிறார். சரி, இப்போ நீதிமானுக்கு பாருங்க, நீதிமானுக்கு இந்த துன்பம் வருதுன்னு சொன்னால், துன்பம் வரும்பொழுது கர்த்தர் அந்த நீதிமானுக்கு சில ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று நம்ம கவனமாக பார்க்கணும், கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும். அவசரடியாக கஷ்டம் வந்துச்சா அப்படிலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக, இந்த கஷ்டம் வந்திருக்கு, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், ஏதோ எனக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும்.
எல்லா வாசல்களும் அடைபட்டு இருக்கும். எந்த வாசலுமே திறக்கலையே, எல்லாம் அடைபட்டு இருக்கு, என்ன காரணம் என்று நீங்கள் பார்க்கும்பொழுது, ஒரு வேளை உங்களுடைய கதவு எல்லாம் அடைபட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். வெளியே ஒரு வேளை சூறாவளி காற்று அடித்து கொண்டு இருக்கும், வெளியே ஒரு வேளை கொரோனா இருக்கும், அதனால் நீங்கள் வெளியே போகக்கூடாது, உள்ளவே இருக்கணும்னு சொல்லி எல்லா கதவையும் அடைத்தவங்களை உள்ளே பத்திரமாக வைத்திருப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பல கதவுகளை அடைக்கிறார். நீங்கள் ஒரு வழியில் போகணும்னு சொல்லும்போது அந்த கதவுகளை அடைக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் படிப்பித்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், 119வது சங்கீதம் 71வது வசனத்தில், 119வது சங்கீதம் 71வது வசனத்தில், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கற்றுக்கணும். உபத்திரம் வரும்போது கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும். ஏதாவது நான் பிரமாணத்தில் தவறு இருக்கிறேன்னா, இன்னும் அதிகமான பிரமாணம் எப்படி, இன்னும் அதிகமான விசுவாசம் எப்படி, இன்னும் நான் கர்த்தர் மேலே அதிகமாக எப்படி அன்பு கூறுவேன் என்று சொல்லி இப்படி நாம் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பம் வரும்போது. சரி, இப்போது துன்பம்னு சொல்கிறோமே, நீதிமானுக்கு துன்பம்னா என்னங்க? நீதிமானுக்கு வருகிற துன்பம்னா என்னது? ஒரு தலைவலி வந்தால், ஒரு வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது தகராறு பண்ணால், கஷ்டம், பிள்ளைங்க நம்ம சொல்லு கேட்கலன்னா எல்லாவற்றையுமே துன்பம்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? பாருங்கள், அதாவது பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நீதிமானுக்கு வருகிற துன்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கிற எல்லாமே நமக்கு துன்பம். நம்ம விசுவாசமாக நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த விசுவாசத்திலிருந்து நம்மை விலக, நழுவிவிட என்னென்னலாம் எதிர்ப்பு, இடையூறு வருதோ அது எல்லாமே துன்பம், கஷ்டம். விசுவாச ஜீவிதத்தில் கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் நிலைத்திருக்கணும்னு நான் விரும்பும் பொழுது அதற்கு இடையூறாக பல காரியங்கள் வரலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒருவேளை உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக சில காரியங்கள் நடக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்த்து போராடும் பொழுது, உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு இடையூறாக வருகிற காரியங்களை எதிர்த்து போராடும் போது துன்பங்கள் வரலாம். அதுதான் நீதிமானுக்கு வர்ற துன்பம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 16வது வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கவடற்றவர்களாகவும் இருங்கள். இந்த உலகத்தில் ஓநாய் மாதிரி சுற்றி திரிகிறாங்க. நம்ம கர்த்தருடைய விசுவாசத்தை பிடித்து கொண்டு போகும் அந்த ஓநாய் நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம கடிக்கும். என்னையா அவன்லாம் இப்படிலாம் வாழறான், நீனும் பெரிய ஏங்க. நாங்கள் சினிமாலாம் போக மாட்டோங்க, சினிமா பாட்டெல்லாம் கேட்க மாட்டோங்க, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோங்க, இப்படிலாம் சொன்ன என்னையா பெரிய என்று நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இடையூறாக நம்மை விசுவாசத்தை விட்டு விலகி போக சொல்லுவாங்க. என்னையா கொஞ்சம் குடிச்சா என்னையா தப்பு, கொஞ்சம் குடிச்சு பாரியா நல்லா இருக்கும் ஐயா, இப்படியாக நண்பர்கள் சொல்லுவாங்க. பிரியமான, பலவிதமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இந்த உலக பாரம்பரிய சம்பிரதாய வாழ்க்கையில் இடையூறுகள் வரும். அதை எதிர்த்து நாம் எதிர்நீச்சல் அடித்து போகும் பொழுது அதுதான் நமக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. அதுதான் துன்பம், நீதிமானுக்கு வர்ற துன்பம். ரெண்டாவது பாருங்க, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நாம் நீதியாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் கூட சில பிரச்சனைகள் வரும், நம்ம ஆஃபீஸில் பல பிரச்சனைகள் வரும், சமுதாயத்தில் பிரச்சனைகள் வரும். உன்னை நீதியாக பரிசுத்தமாக வாழ இந்த சமுதாயம் விடாது. அதை எதிர்த்து எதிர்நீச்சல் அடித்து போராடும்பொழுது நமக்கு வருகிறதான எதிர்ப்புகள் தான் நீதிமானுக்கு வருகிற துன்பம். அல்லேலூயா, இதுதான் துன்பம். இதை தவிர நீங்களே ஒருத்தர் இடத்துல போய் சண்டை போட்டுட்டு, நீங்களே ஒருத்தர் இடத்துல போயிட்டு தகராறு பண்ணி அதனால் வர துன்பத்தை துன்பம்னு சொல்ல முடியாது. அதுபோல் ஒரு சின்ன வியாதி வருது சரீரத்தில், எல்லாருக்கும் வருது வியாதி, ஜுரம் வருது, இருமல் வருது, சிலருக்கு கேன்சரே வருது. வரட்டும், இந்த சரீரத்தில் தானே வருது. உங்கள் ஆத்மாவை தொட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் ஆத்மாவை நீங்கள் கொடுத்த பிறகு ஆத்மாவை அவர் காத்துக்கொள்ள வல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படியாக நம்முடைய நீதியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நடக்கும்போது அதற்கு எதிர்ப்பாக வருகிற எல்லாம் தான் துன்பம். இதுதான் துன்பம். ஸ்தோத்திரம்.
பாருங்கள், அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, அப்போ இந்த நீதிமான் துன்பப்படும் போது துன்பப்படணும்னு கர்த்தர் விட்டுருவாரா? துன்பப்பட்டவன் விட்டுருவாரா? இல்லை. துன்பத்தை அவர் அனுமதித்தாலும், பிசாசு நம்மை துன்பப்படுத்தினாலும், ஒரு பக்கம் பிசாசு துன்பப்படுத்துவான், சில நேரங்களில் துன்பம் தேவைகளை கர்த்தர் அனுமதிப்பார். இந்த ரெண்டும் இருந்தாலும் கூட கர்த்தர் நீதிமானை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் உடனே வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். அந்த துன்பத்தில் உங்களை மீட்டெடுக்க அவர் உதவி செய்கிறார். பாருங்கள், நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம், நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு சூறாவளி அடிக்குது, கஷ்டம் வருதுன்னு சொல்லும்போது நீதிமானுக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு பெரிய கோட்டை அடைக்கலமாக. உடனே என்ன பண்ணுறான் நீதிமான்? கர்த்தருக்குள்ளே போய் அதில் ப்ரொடெக்ஷன் கேட்டுக்கிறான், ப்ரொடெக்ஷனாக தங்கி இருக்கிறான். அந்த சூறாவளி அவனை தாக்காதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திற்குள்ளே அவன் சென்று சுகமாய் அங்கே இருப்பான். கர்த்தர் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் அங்கே கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் துன்பத்தை அனுமதித்தாலும், பிசாசு துன்பத்தை கொடுத்தாலும், அந்த துன்பத்தை கர்த்தர் அனுமதித்தாலும் ரொம்ப ஜாஸ்தி, உங்களால் முடியாத துன்பத்தை அனுமதிக்க மாட்டார். நம்ம கொரிந்தியரில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். உங்கள் துன்பம் வரும்போது நீங்கள் தாங்கக்கூடிய துன்பத்தை, தாங்கக்கூடிய பலனை முதல்ல கொடுப்பார். அதை தாங்கி அந்த துன்பத்தை தாங்கின பிறகு அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழியையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். ஆகவே நீதிமானை அவர் கைவிட மாட்டார். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. துன்பம் வந்து பார்க்கட்டும், துன்பம் என்னை தொட்டு பார்க்கட்டும், என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அந்த துன்பத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் கொடுத்து, உங்கள் தேவ பக்தியை நீங்கள் பாதுகாத்து கொள்ள, உங்கள் நீதி, பரிசுத்தம், விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பிரியமானவர்களே, நீதிமானுக்கு கர்த்தர் துன்பத்தை அனுமதிக்கிறார், பிசாசு கூட துன்பத்தை கொடுக்கிறான். ஆனாலும் நீதிமானுக்கு துன்பம் வர்றது நல்லது. இந்த உலகத்தில் நீதிமானுக்கு துன்பம் வர்றது நல்லது. எவ்வளவு நீதிமான் துன்பம் அனுபவிக்கிறானோ, அந்த துன்பத்தின் மத்தியில் ஒரு நீதிமான் விசுவாசமாக, உறுதியாக, தேவன் மேலே அன்பில் உறுதியாக, பரிசுத்தமாக, நீதியாக வாழ்ந்து காட்டுகிறானோ, அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் பெரிய பலன் இருக்கு. இந்த உலகத்திலே பலன் கொடுப்பாரு, அதுக்கும் மேலே பரலோகத்தில் மிகுந்த பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இது ஒரு பொதுவான ஒரு நியதியாகவும் இருக்குது. கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க, இரவு பகலாக படிக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கி நல்ல எதிர்காலத்தை பார்க்குறாங்க. படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு வந்து வேலை ஒன்றும் செய்யாமல் அப்படியே சோம்பேறியாக சுற்றிட்டு வர்றவங்க, அவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு பரவாயில்ல, தங்களுடைய தூக்கத்தை கூட கொஞ்சம் குறைச்சி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், கஷ்டப்பட்டு படிப்பா, உனக்கு நல்ல எதிர்காலம் வரும். ஆகவே கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அந்த ஆஃபீஸில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டத்தக்கதாக நீங்கள் கஷ்டப்பட்டு உண்மையாக உழைப்பீர்களானால் அதற்குரிய பலனை அங்கே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்கலையேன்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாமல், என்னுடைய மேலதிகாரி எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்க்கிறார், அவர் எனக்கு கொடுப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். பாருங்கள், நம்ம நீதிமானாக, பரிசுத்தவானாக, விசுவாசியாக நாம் அதில் நிலைத்திருந்து துன்பங்கள் மத்தியில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஆகவே நீதிமான் துன்பப்படுவது நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ துன்பப்படுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ பலன் அவனுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசுவே சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், சில வசனங்களை நாம் பார்க்கலாம், பார்த்து
நாம் தெரிந்து கொள்வோம். பாருங்கள், மார்க்கு 10வது அதிகாரம், மார்க்கு 10வது அதிகாரம் 29-30 வசனம். மார்க்கு 10:29-30 அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, என் நிமித்தமாக, அந்த நீதி நிமித்தமாக, கர்த்தர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக எதையாவது நாம் இழந்தால் அதிலே நாம் உறுதியாக, அப்பொழுதும் கர்த்தருடைய அன்பிலே உறுதியாக, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, இம்மையிலேயே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக பேரின்பத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படி தான் யோபினுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டான், ஆனாலும் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை விட மாட்டேன்னு சொன்னான். நிச்சயமாக அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிசாசு உருவி போட்டான். அவன் சரீரத்தையும் துன்பப்படுத்தினான், வியாதி கொடுத்தான், கொடிய வியாதி கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் பேரில் அவன் உண்மையாக இருந்ததுனாலே கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். 2 தனியாக 3 தனியாக திரும்பி கொடுத்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் கூட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீதிமான் துன்பப்படுவது நல்லது. ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான் என்று புலம்பாதீங்க, நல்லதுன்னு சொல்லுங்க. நீதிமான் துன்பப்படுவது நல்லது. கர்த்தர் அவனுடைய துன்பத்திற்கு ஏற்ற விதத்தில் அவனுக்கு பலனை கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட உம்முடைய திருவசனத்திலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் வந்தாலும் கூட உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் சுவாமி. உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம். கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக. இந்த நாளிலே யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும். கடன் தொல்லை, வியாதி தொல்லை, பிரியமானவர்களை விடுவியும், அப்புறப்படுத்தும். உடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.